சுகன்யா எங்க பழனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிடைக்க வராங்க. பழனி கடையில் இருக்கும்போது பழனி கிட்ட போயிட்டு தனியாக பேசுகிறாங்க எங்கள் சுகன்யா. ஆமாம், என்னதான் நீ உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? உன்னை வீட்டில் கூப்பிட்டு உன் அம்மாவும் பேசிட்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் இன்னமும் நீ இந்த கடையில் தான் இருந்து அடிமை வாழ்க்கை வாழுவேன், அடிமையான வேலை பார்ப்பேன்னு நினச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்க. நாளை பின்ன நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வீட்டுக்கு போனாலும் கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய கையை தான் நம்ம எதிர்பார்த்து நிற்கணுமா? உனக்குன்னு தனி சம்பாத்தியம் இருந்தால் தானே நாம் அதெல்லாம் செய்ய முடியும். எத்தனை நாளைக்கு இந்த அடிமை வாழ்க்கையை வாழணும்னு நீ விருப்பப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. இன்னமும் நீ இப்படியே இரு. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த கடையை முழுக்க முழுக்க சரவணன் தான் இங்கே வாழவும் போகிறான். இப்போ பாதியை இங்கே அவங்களே பிடிச்சிட்டாங்க. அவங்க மாமனார் பொண்டாட்டின்னு எல்லாருமே இங்கே கூட்டிகிட்டு வரவும் வேலையும் பார்க்க வச்சாச்சு. கடைசியில் இந்த கடையிலையும் உன்னால் வேலை பார்க்க முடியாது. அப்படியே வேலை பார்த்தாலும் நீ என்றைக்குமே ஒரு தனியாளாக ஒரு அடிமை மாதிரி இருக்க தான் போகிறேன். பாத்தியா, செந்தில் அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போய் தனியாகவே வீடு பார்க்குற அளவுக்கு போயிட்டான். இந்த கதிர் புதுசாக ட்ராவல்ஸ் வச்சு அது மூலமாக பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு அவனும் முடிவு பண்ணிட்டான். நீ என்னைக்கு தான் ஏன் முன்னேற போகிற? நான் என்னைக்கு தான் எல்லார்கிட்டையும் கையேந்தி நிற்கிறது? உனக்கு இதெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? ஒரு பொண்டாட்டி மற்றவங்க முன்னாடி கையேந்தி நிற்கிறது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு அங்கே பழனியை தனியாக கூப்பிட்டு திட்டேன். பழனி, இப்போ எதுக்கு கடைக்கு வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன்? வியாபாரம் நடந்துகிட்டு இருக்க நேரம், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்ககிட்ட உண்மையை தான் யாரும் என்றைக்குமே பேச முடியாதே. அப்புறம் இங்கே வந்து பேசிட்டா மட்டும் நீ என்ன அதை ஏற்றுக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ நீ முதல்ல கடைக்கு எதுக்கு வந்த? வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவையா? எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அங்கே பழனி சொல்ல, நான் ஒன்றும் வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக நான் கடைக்கு வரல, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கவங்க இங்கே உங்கள் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு அதை செய்யணும் இது செய்யணும் பெரிய அளவில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிறந்த நாளுக்கு நீ கையை வீசிட்டு வந்து சும்மா நிற்பியா? முதல்ல இங்கே உங்கள் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நகையை எடுத்து போடணும். நம்மளும் நல்லா தான் இருக்கோன்றதை அவங்க கிட்ட காட்டிக்கணும். அதுக்கு முதல்ல உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிற மாதிரி செய்யணும்னு எனக்கும் ஆசை தான். எங்கள் அம்மாவுக்கும் நகையெல்லாம் வாங்கி போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி என்னால் முடியும்னு சொல்ல, ஏன் முடியாது? இந்த கடையில் எத்தனை விஷயமா நீ உழைச்சிட்ருக்க, அதுக்கான பணத்தை முதல்ல உங்கள் மச்சான்ட்டேருந்து வாங்கு அப்படின்னு சொல்ல, நீ கேட்குற மாதிரிலாம் பணத்தை போய் மச்சான்ட்டே கேட்டு நிற்க முடியாது, அதுவும் நகை விற்கிற விலைக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பார், நீ உழைச்ச பணம் இதை விட அதிகமாகவே இருக்கும். ஒரு பவுன் நகை எடுக்கிறத விட அதிகமாகவே நீ இந்த கடைக்காக உழைச்சிருக்க. அப்படி பார்க்கல உன்னால் 1,00,000 ரூபா பணத்தை கூட ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அத்தை பிறந்த நாளைக்குள்ளே நீ நான் சொல்கிற மாதிரியான நகையை எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனா நான் சொல்கிறத தான் இனி கேட்கணும். இந்த வீட்டை விட்டு தனியாக வந்து உன் அண்ணனுங்க உனக்காக அமைச்சு கொடுக்குற ஒரு பெரிய மளிகை ஷாப்பில் நீ ஓனராக இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் பார்த்தா உள்ளே வந்துட்டு தங்கமேல் வராங்க. அட நீங்கள் இப்போ வந்தியேன்னு சொல்லிட்டு உள்ளே வர தங்கமேலை பார்த்ததும் அங்கே நின்றுட்டுருக்க அவங்க அப்பாவும் வந்து, அட வாமா மயிலே, சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாப்பிட்றதுக்காக உட்கார போகிற அந்த நேரம் அங்கே பழனியை கூப்பிட்றாங்க. பழனி இங்கே வாயா அப்படின்னு சொல்லும்போது பழனி இதோ வரன் உள்ளேருந்து வெளியே ஓடி வராங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சுகன்யா நிற்கிறாங்க. அங்கே பழனி ஓடி வர, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், நீ கடையை இங்கே இருந்து பார்த்துக்கோ, யாராவது வந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடு, தப்பாலாம் கணக்கு பண்ணுறக்கூடாது, எல்லாத்தையும் சரியாக பண்ணணும். அப்புறம் அன்னைக்கு நான் போட்டு முட்டையை உடைச்ச மாதிரி நீயும் தேவையில்லாமல் ஏதாவது வேலையை பண்ணி வச்சிடாத, எல்லாம் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிரு, அப்படி இப்படின்னு சில வேலைகளை இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சுகன்யாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமேலப்பா, நில்லுங்க அப்படின்னு ஒரு அதட்ட சுகன்யா, இன்னும் நீ கிளம்பலையா? முதல்ல நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் வர சுகன்யாவை பார்த்துட்டு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், இந்த கடைக்கு நீங்கள் வேலைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு அங்கே சுகன்யா கேட்குறாங்க தங்கமேல் அப்பாவை பார்த்து. அதுக்கு அவங்க மாணிக்கமும், என்ன வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு சொல்ல, வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே என் புருஷனை இந்த கடையில் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், என் புருஷனை வேலை வாங்குறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, என்ன நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எங்கள் தங்கமேல் சொல்ல, இங்கே பாரு, உனக்கு வேணா உங்கள் அப்பாவாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு யாரோ தான். நான் என் புருஷனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்க முடியும், பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யா சொன்னதை கேட்ட உடனே எங்கள் மாணிக்கமும், அட நான் என்னமோ என்ன தப்பாவா சொல்லிட்டேன், இந்த கடையில் எல்லா வேலையும் இங்கே பழனி தானே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லா வேலையும் பார்த்தா கல்லாவில் உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாவில் உட்கார்றதுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லைம்மா? இந்த வீட்டுக்கு இந்த கடையோட மருமக பிள்ளைன்னு பார்த்தா அது என்னோட இங்கே சரவணன் மாப்பிள்ள தான், அப்போது சரவணன் மாப்பிள்ள தானே இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இனிமேல் இது இவருடைய கடை தானே. செந்தில் மாப்பிள்ள அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, கதிர் தனியாக ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ இந்த கடையோட பொறுப்பு முழுக்க இனி சரவணன் மாப்பிள்ளைக்கு தானே வரும். அப்படி இருக்க பழனியை போய் எப்படி அந்த கல்லாவில் உட்கார வைக்க முடியும்னு சொல்ல, என்ன மாமா இல்லைன்னா சொல்கிறது சரிதானே அப்படின்னு மாணிக்கம் சொல்லும்போது, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்கிறாங்க. என்ன மயிலே, நானும் போன போதுன்னு பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. ஏன் புருஷனை நீங்கள் இந்த மாதிரி நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என் புருஷனை இந்த மாதிரி நடத்துறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த கடையில் உங்களை
உங்களை விட அதிக வருஷமாக உழைச்சது ஏன் இங்கே கடையில் இருக்க அண்ணனை விடையும் இந்த பசங்களை விடையும் அதிகமாக உழைச்சது ஏன் புருஷன் தான். நியாயமாக பார்த்தா இந்த கடையை ஏன் புருஷனுக்கு தான் அவர் கொடுக்கணும். பெத்த பிள்ளைங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சட்டம் ஏன் புருஷனுக்கு ஒரு சட்டம்னு தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல, தங்கமேலும் இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க பழனி ஓடி வந்து தடுக்கிறாங்க. முதல்ல சுகன்யா நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, நீ என்ன பழனி நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இப்படி உன் பொண்டாட்டி என்னை வஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் பழனி எதுவுமே பேசாமல் நிற்க, என்னையா பார்த்துட்டே நிற்கிறேன், உனக்காக தானே நான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறேன், ஆனால் என்னை இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்கிறேன். ஆமாம், இந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு, இந்த கடையில் இன்னும் எத்தனை விஷயத்துக்கு அடிமையாகவே இந்த வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது, சுகன்யா முதல்ல நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னும் ஆர்டர் டெலிவரி பண்ணுற வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்ல, முதல்ல அதை போய் பாரு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ தயா மரியாதைன்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் எங்கள் அப்பாவை மரியாதை குறைவாக பேசுகிறீங்கன்னு அங்கே தங்கமேலும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வர, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை உனக்கும் அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாரையும் விட உனக்கு இவரை பற்றி நல்லா தெரியும்லன்னு எங்கள் சுகன்யா பழனிக்காக பேசுகிறது பழனிக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பிரச்சனை பெருசாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்க தான் செய்கிறாங்க. இன்னும் சம்மந்தி வரட்டும், சம்மந்தி வந்ததுக்கு பிறகு இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி நானே அவர்கிட்ட சொல்கிறேன் அங்கே மாணிக்கம் சொல்ல, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா வரட்டும், வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறேன். எல்லாரையும் விட அவருக்கு இங்கே பழனி மேலே கொஞ்சம் பாசம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாணிக்கமும் வந்துட்டு பத்தாத்துக்கு வாய்க்கு வந்துட்டு வந்தபடியெல்லாம் பேச செய்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சரவணனும் வந்துடுறாங்க, பாண்டியனும் வந்துடுறாங்க. என்ன மாமா என்ன பிரச்சனை அப்படின்னு சரவணன் ஓடி வந்து கேட்க, அதை ஏன் மாப்பிள்ளை கேட்குறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்படியா அப்போ இங்கே அத்தை கேட்குறது நியாயமான விஷயம் தானேன்னு சொல்ல, என்னங்க நீங்கள் எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்ல, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், உங்கள் அப்பா விட்டு கொடுக்குற மாதிரி நடந்துக்கல, இந்த கடையில் இருந்து அவர் தேவையில்லாத வேலையை தானே பார்த்துட்டு இருக்காரு, அவரை இந்த கடையை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னால் நீயும் இந்த கடைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே சரவணன் சொல்லட்டி, சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சம்பந்தி, நீங்கள் பழனிக்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது, பழனி என்னுடைய மூத்த பையன் மாதிரி அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணன் உங்களுக்கு எப்போதுமே என் புருஷன் உங்களுக்கு மூத்த பையன் மாதிரி தான், ஆனால் மூத்த பையன் இல்லையே, ஆனால் உங்கள் மூத்த பையன் தானே இந்த கடைக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. அட இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட இருமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. பாண்டியன் பக்கத்தில் வராங்க. என்ன பழனி இந்த மாதிரி எல்லாரும் பேசினாங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க வேண்டாம், தப்பு செஞ்சாங்கன்னா தப்பாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு பதிலை கொடுக்கணும், அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக வந்துட்டாங்களே என்ன பேசுகிறேன்னு தெரியலாம் யோசிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, எனக்கு இங்கே பழனி ரொம்ப முக்கியம், பழனியை தவிர்த்து தான் எனக்கு அடுத்தது எல்லாமே, இந்த கடைக்கு முக்கிய முழு இவ்வளோ தூரம் நான் பெரிய வளர்ந்து வரதுக்கு காரணம் பழனி தான் உழைப்பை இங்கே அதிகமாக காட்டினதுனால மட்டும்தான். நாளை இங்கே பொண்ணு கொடுத்துட்டோன்றதுக்காகவும் பொண்ணு கொடுத்ததுனால தான் இந்த கடை உயர்ந்த இடத்துல இருக்குன்றதுக்காகவும் இங்கே வந்து நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாது, கடைக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு எங்கள் பாண்டியன்னு சொல்ல, அங்கே தங்கமேல அப்பா மாணிக்கம் தகச்சு போய் நிற்க, அங்கே கூடவே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க எங்கள் தங்கமேலுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்பா சொல்கிறதா சரி மாமா, நீங்கள் எதுக்காக இவர் சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கணும், இங்கே அத்தை கேட்டதுலேயும் ஒன்றும் தப்பில்லையே, இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் இந்த கடைக்கே வர வேண்டாம்னு சொல்லி நேரடியாகவே மாணிக்கத்தை பார்த்து சொல்ல, இங்கே தங்கமேல் அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. மயில் உனக்கும் தான் இது நாள் வரைக்கும் அம்மாவே இந்த கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னாலும் அப்பா வேண்டான்னு தான் சொல்வார், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. நான் இன்னைக்கு நீ பிடிவாதம் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன், நீங்கள் வந்து இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல, ஒரு முட்டையை கூட உன்னால் சரியாக மடிக்க தெரியாத உனக்கு இந்த கடையில் வேறு என்ன வேலை இருக்க போகுது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உங்கள் அப்பாவையும் கூடவே கூட்டிகிட்டு கிளம்பு, அவரால் வர பிரச்சனைகள் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே நின்றுட்டு இருக்க சுகன்யா டக்குன்னு அங்கே நின்றுட்டு இருக்க பாண்டியனை பார்த்துட்டு, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, என் அத்தைக்கு 75வது பிறந்த நாள் வருது, அதுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நகை எடுத்து போடணும்னு ஆசைப்படுறோம், இல்லைனா அது எங்களுக்கு கௌரவ குறைச்சல தான் இருக்கும், அவங்க அண்ணனுங்க முன்னாடி இல்லை சபையில் எல்லாரும் முன்னாடியே நானும் இவர் கூட சேர்ந்து அவமானப்பட்டு நிற்க முடியாது, அவங்களுக்கு நகை எடுத்து போடுறதுக்கு இத்தனை வருஷமாக என் புருஷன் இந்த கடையில் தானே உழைச்சிருக்காரு, அதுக்கான பணத்தை மட்டும் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியன் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும், இத்தனை விஷயமா இங்கே பழனி உழைச்சதுக்கு நான் உனக்கு அதை விட பெரிய விஷயமா நான் செய்ய தான் போகிறேன், அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கையில் வந்துட்டு 75,000 பணம் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் இப்போல்லாம் நகை விற்கிற விலைக்கு இந்த பணம் ரொம்ப கம்மின்னு சொல்ல, இருங்கப்பா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லி அவர் தனியாக எடுத்து வச்சு இந்த பணத்தில் ஒரு 30,000 பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. மொத்தம் 1 ரூபா ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தங்கமேலும் சரவணனை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் மாணிக்கமாக பார்த்துட்டே
போய் தான் நிற்கிறாங்க. 1,00,000 ரூபா பணம் இருக்குது. இதில் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதா நீயே செய்டா பழனி. இது எதுவுமே என்னுடைய காசு இல்லை, நீ உழைச்சதுக்கான பணம். சீக்கிரமாகவே நீ உழைச்சதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உனக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல பழனி இதை நினச்சி சந்தோஷப்பட சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அங்கே நின்றுட்டு இருக்க தங்கமேல் அப்பாவையும் தங்கமேலையும் பார்த்து முறைச்ச மாதிரி தான் அங்கே சுகன்யாவும் பழனியும் கிளம்பி வெளியே போகிறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமேல் உடனே சரவணனை பார்த்து தனியாக கூப்பிட, தனியாக வர சரவணன் கிட்ட, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு நம்ம உங்கள் கையில் இந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க, திரும்ப வருமா வராதான்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார் மாமா இதை விட அதிகமாகவே எனக்கு நிறைய செஞ்சுருக்கார். அவர் கையில் பணம் இருக்கும் போதெல்லாம் அதை விட அதிகமாக எனக்காக அவர் செஞ்சுருக்கார். அப்படி பார்க்கையில் இதை நான் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை நீ பெரிய விஷயமாக்கணும்னு நினச்சேன், அப்புறம் உன்னை பற்றின விஷயத்தையும் வீட்டில் நான் பெரிய விஷயமாக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் செய்ய தங்கமேல் ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இனி கடை பக்கமே நீங்கள் 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பாவையும் தங்கமேலையும் அந்த கடையை விட்டு வெளியே அனுப்ப தான் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாண்டியனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, நம்ம பழனிக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல கடையை அமைச்சு கொடுக்கணும், அதை வச்சு அவன் கண்டிப்பாக பழச்சிப்பான், அவன் குடும்பத்தை பார்த்துப்பான்ற நம்பிக்கை இங்கே வந்து பாண்டியனுக்கு வந்துட்டு வரவும் செய்து